இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஊட்டியில் கள்ளக்காதலியை கொலை செய்த போலீஸ்காரர் ஒருவர் கைதாகி இருக்கிறார். இதனை அடுத்து இந்த கொலை எப்படி நடந்தது என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஊட்டி அருகே காந்தல் என்ற இடம் உள்ளது. இங்கு புதுநகர் பகுதியை சேர்ந்தவர் முஸ்தபா. இவர் ஒரு போலீஸ் எஸ்ஐ கியூ பிரிவு உதவியாளராக பணியாற்றி வந்தார். இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த மாகி என்ற பெண்ணுடன் தகாத உறவு இருந்து வந்துள்ளது. மாகிக்கு 53 வயது ஆகிறது. இவர்களின் கள்ளக்காதல் 15 வருடமாகவே இருந்து வந்துள்ளது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் திடீரென மாகியின் குடும்பத்தினருக்கு முஸ்தபா போன் செய்து மாகி இறந்துவிட்டதாக சொல்லியிருக்கிறார். மேலும் கொரோனாவால் தான் மாகி இறந்துவிட்டதால் தானே உடலை பத்திரமாக கொண்டு வந்து வீட்டில் ஒப்படைப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதன்படியே காரில் கொண்டு சென்று மாகியின் உடலை வழங்கியிருக்கிறார். துணியால் சுற்றி அந்த சடலத்தை கொடுத்தார். அதனால் மாகியின் முகத்தை அப்போது தெளிவாக பார்க்க முடியவில்லை. வீட்டுக்குள் கொண்டு சென்று உடம்பில் சுற்றியிருந்த அந்த துணியை நீக்கி பார்த்திருக்கிறார்கள். அப்போது மாகியின் முகம் உட்பட உடம்பெல்லாம் காயங்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அதிர்ச்சியான உறவினர்கள் உடனடியாக ஊட்டி ஸ்டேஷனுக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னார்கள். தகவலறிந்து போலீசாரும் விரைந்து சென்று சடலத்தை பார்த்தபோது அவர்களின் சந்தேகம் மேலும் அதிகமானது. உடனடியாக போஸ்ட்மார்ட்டத்துக்கும் மாகியின் சடலத்தை அனுப்பி வைத்து போனில் தகவல் சொன்ன முஸ்தபாவை பிடித்து ரகசிய விசாரணையை நடத்தினார்கள். அப்போதுதான் கள்ளக்காதல் விவகாரமும் தகராறு காரணமாகவே மாகியை அடித்து முஸ்தபா கொன்றதும் தெரிய வந்தது. சம்பவத்தன்று ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள லாட்ஜுக்கு மாகியை முஸ்தபா அழைத்து சென்றுள்ளார். அங்கு இருவருமே தண்ணி அடித்துள்ளனர். அதன் பிறகு உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். அப்போதுதான் இருவருக்கும் இடையே தகராறு வந்துள்ளது. அதில் மாகியை கண்மூடித்தனமாக அடித்துள்ளார் முஸ்தபா. இதில் அளவுக்கு அதிகமான காயமடைந்து மாகி துடிதுடித்து உயிரை விட்டது தெரிய வந்தது. கைதான முஸ்தபாவிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் தான் மாகி என்கின்ற இந்த பெண்ணுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. அதற்கான சிகிச்சையும் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு குணமாகி வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஆனால் மாகியின் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்கும் போது மாகிக்கு மறுபடியும் தொற்று வந்துவிட்டது. இது பற்றி வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், உடனே போய் அடக்கம் பண்ணிடுங்க என்று முஸ்தபா சொன்னாராம். பொதுவாக ஊட்டியில் குற்ற செயல்கள் அவ்வளவாக நடப்பதில்லை. அதிலும் கொலை, பலாத்கார போன்ற கொடூர சம்பவங்கள் மிகவும் குறைவாகவே நடக்குமாம். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஊட்டியின் மைய பகுதியிலேயே இப்படி ஒரு கொலையை, அதுவும் போலீஸ்காரரை அடித்து கொன்றுள்ளது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் ஊட்டியின் குளிரையும் தாண்டி அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்களாம் ஊட்டி மக்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.